அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம், நன்றி, நமஸ்காரம் எல்லாம் சொல்லியாச்சு. நன்றி சொல்லியாச்சு. இந்த தமிழக அரசியலில் பல மாற்றங்களை பார்க்கிறேன் ராபின்சன். அப்படியா சார்? அவர் மு.க. ஸ்டாலின் அவர் அசம்பிளில வந்துடுவார் இந்த 2 மாசத்துக்குள்ள. இந்த ஐந்து இடைத்தேர்தல்களில் ஒரு இடைத்தேர்தலில் அவர் கண்டுபிடித்து விட்டார். ஏன்னா இங்க இருந்து போட்டு கண்டெஸ்ட் பண்ண போறோம்னு பெரிய கண்டெஸ்டா போகுது. அப்புறம் இந்த ராஜா சொல்லியிருக்காரு, நானும் கேள்விப்பட்டு நானும் பேசினேன். அதுல அவங்க இண்டிபெண்டா போகலாம், ஒருத்தரோட அலையன்ஸ் வேண்டான்னு சொல்றாங்க. 3வது விஷயம், நேற்று ஒரு திருமண விழாவில் வைகோ சந்திரிக்கிறார். ஆனா வைகோ 27ஆம் தேதி மீட்டிங் டிவிக்கோட போனோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது நடுவுல உங்களுக்கு அன்புமணி ராமதாஸும் டாக்டர் ராமதாஸும் ஒன்னா போயிட்டாங்க. இந்த 5 விஷயத்தை வச்சு பாத்தீங்கன்னா ஏதோ தமிழ்நாட்டுல மாறுதல் நடக்குமா? இதுல சீமான் டிஎம்கே பக்கம் வந்தால டிஎம்கே இண்டிபெண்டா போறேன், அதாவது தனியாட்சி போட்டிடுறோங்கிறாங்க. அதுக்கு என்ன சம்பந்தம்? ஃபியூச்சர்ல என்ன ஆகும்? இப்போ டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு சொல்றதை விட டிஎம்கே தனியா போச்சுன்னு வச்சுங்க, டெபாசிட் வாங்காது எந்த இடத்துலயும். கூட்டணி இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஜெயிக்கும், எந்த கட்சியா இருந்தாலும் சரி. அது 1967 நான் கணக்கு போட்டு சொல்ல முடியும் உங்களுக்கு. ஸோ ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் ஒரு மாபெரும் திருப்பத்தை நான் பார்க்கிறேன். அது டிவிகேக்கு சாதகமாக இருக்குமா, எதிர்கட்சிகளுக்கு சாதகமா இருக்குமா? அப்படி இருந்ததுன்னா 2029 வர தேர்தலில் காங்கிரஸ் நிலைமை என்ன, பாஜகவினுடைய நிலைமை என்ன? இது வரைக்கும் அந்த ஜான் பாண்டியன் தான் வெளில போயிருக்கார தவிர பாஜகலேருந்து எடப்பாடி பழனிசாமி போகல. அந்த திமுக வெளிநடப்பு செஞ்சது போது எடப்பாடி பழனிசாமி அசம்பிளி உள்ள இருந்து சிரிச்சது ஒரு வேற இண்டிகேஷன். இந்த மாதிரி ஒரு புள்ளிதான் நீ ஜாயின் பண்ணி பாருங்க. ஓகே சார், அதுக்கெல்லாம் முன்னாடி இனிமேல் நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் நானே பேசக்கூடாது. இதுக்கெல்லாம் முன்னாடி முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சோதனையில் கிட்டத்தட்ட 13 இடங்கள் அவருக்கு தொடர்புடைய இடங்கள்ல சோதனை நடத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. திமுகவை குறிவைக்கிறதா தாவேகா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. எப்படி பாக்குறீங்க? உண்மை அதை ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டார். திமுக என்பது எங்களுக்கு அரசியல் எதிரின்னுட்டு அவர் வீட்டுக்கு போய் பார்த்தாரு. நேற்று இப்படி பார்த்தாரு, இப்படின்னாரு. அதெல்லாம் ஒரு தியேட்டிக்கல் தான். இன்னைக்கு பஸ்ல போனாரு. நேற்று அந்த விஜய் அவர்கள் செய்தது நல்ல ஒரு சம்பவமாக இருந்தாலும், நாளை மறுநாள் பிரசவத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்ணினுடைய இடத்திற்கே அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தாரு எலக்ட்ரிசிட்டி போர்டு. இதெல்லாம் ஒரு ஆப்டிக்ஸ், இதெல்லாம் ஒரு ரீல்ஸுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கலாம்னு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பது கொடுக்கிறது. இன்னைக்கு வெள்ளை அடிக்க கொடுத்திருக்காங்க நம்ம டிசி நிர்மல்குமார். அதுல 2 லட்சம் கோடி காணோங்கிறத அம்பேலுங்கிறத பத்தி அதுக்கெல்லாம் இப்போ செந்தில் பாலாஜி பதில் சொல்லணும். இதுல ஒண்ணு தெரியுதுங்க ராபின்சன், திமுக உடைவதை தடுப்பதற்குத்தான் அடுத்த முதலமைச்சர் நான் எம்எல்ஏக்கு நிற்கிறேன் என்றெல்லாம் ஸ்டாலின் சொல்லுவதும், உதயநிதியை எதிர்த்து சில முக்கியமான தலைவர்கள் எதிர்த்து போர்க்கொடி தூக்குவதும் பார்த்தால் திமுகவில் அடுத்தது என்ன நடக்க போகிறது என்பதுதான் செய்தி. இப்ப டிஎம்கே தான் போக்கஸ்ல வந்துடுச்சு. இப்போ ஸ்டாலின் விட மாட்டாரு, போட்டி போடுவாரு. தோல்வி அடைக்கணுமோ ஜெயிக்கணுமோ போட்டி போடுவாங்க. அதே மாதிரி நம்ம சீஃப் மினிஸ்டர் விஜய் விட மாட்டாரு. அவருக்கு ஒரு டைப்பா ஒரு வாக்கு இருக்கும், அதுல ஃபைட் இருக்கு. அப்ப ராகுல் காந்தியோட என்ன இருக்கும், நரேந்திர மோடியோட என்ன இருக்கு, இதெல்லாம் நீங்க பார்க்கணும் ஒரு விதத்துல. இதெல்லாம் நம்ம ஒரு யூகித்து பார்த்தால் திமுக கொஞ்சம் கடினமான நிலையை தான் போயிட்டு இருக்குன்னு நான் பாக்குறேங்க ராபின்சன். சார், இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையை எப்படி சார் பார்க்கலாம்? அருண் தலைமையிலான லஞ்ச ஒழிப்புத்துறை ஏவா வேலு கூட வீடு தொடர்புடைய 13 இடங்கள்ல சோதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்கலாம் சார்? திமுகவை அடிப்பதற்கும் திமுகவிலிருந்து பணம் பட்டுவாடா எங்கன்னு வைப்போம். ஏன்னா ஈவி வேலு அடுத்த ஜெனரல் செக்ரட்டரின்னு சொன்னாங்க. நம்ம இவர் இருக்காரு பாருங்க, துரைமுருகன், அப்படியே வீட்டுக்கு போயிடுவார். இந்த ஈவா வேலு வந்துட்டாருன்னா அவர் சபரீசனோட கூட எப்படி இருப்பாரு, உதயநிதியோட எப்படி இருப்பாரு, கனிமொழியோட எப்படி இருப்பாரு. பட் ஹி இஸ் லாயல் டு மு.க. ஸ்டாலின். இது கட்சியில ஒரு பிரச்சனை வரும். அது இந்த மாதிரி ரைட் பண்ணிட்டு இன்னும் 2-3 நாள் அரெஸ்ட் பண்ணேன்னு ஆரம்பிச்சான்னு வச்சுங்க,
கட்சியில ஒரு பெரிய ஏமாற்றங்கள் இருக்கும். ஓகே அதுக்குள்ளயும் 15ஆம் தேதி 16, 17 தேதிக்குள்ள தமிழ்நாடு சட்டமன்றம் மீண்டும் கூட இருக்கிறது பட்ஜெட்டுக்கு. ஸோ அதை வச்சு பாத்தீங்கன்னா திமுகவை குறிவைத்து விட்டார் விஜய் தான் தெரியுது அரசியல் ரீதியாக. ஏன்னா அடுத்தது லைன்ல இருக்குது பாருங்க, எலக்ட்ரிசிட்டி போர்டு 2 லட்சம் கோடி சாப்பிட்டாரு செந்தில் பாலா. அப்ப நாளைக்கு ரெய்டு ஆரம்பிச்சிருங்க அங்க இருந்து. இப்போ அதுதான் ஒரு பெரிய திருப்பமாக நான் பார்க்கிறேன். அதுதான் கன்க்ளூஷன்ல வரலாம்னு நினைக்கிறேங்க. ஓகே சார், சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் பேசும்பொழுது சொல்லியிருந்தாரு, லஞ்சம் நாங்கள் யாருமே வாங்க மாட்டோம், தொட்டா விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவர்களையும் விட மாட்டோம்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் சிவசங்கர் அவர்களோட பிஏன்னு சொல்லப்படக்கூடிய ஒருவர் அரியலூர்ல கைது செய்யப்படுகிறார். இப்போ சமீபத்தில் ஏவா வேலு மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க இதெல்லாம்? நீங்க நாளைக்கு அதையும் சொல்லிட்டுங்க, நேற்று எஸ்டர்டே டுடேன்னு சொல்லி டுமாரோன்னு சொல்லிட்டுங்க. இதுதான் வரிசையா ஒண்ணுன்னா வரப்போகுதுங்க. இது முதலமைச்சருடைய என்ன அலைகளை தெரிகிறது. ஏன்னா ஒரு சைட்ல பாருங்க, அவர் பப்ளிசிட்டி பாக்குறாரு விஜய், முன்னூறு ஆக்ஷன் பாக்குறாரு. இந்த பப்ளிசிட்டி மூலமா பொதுமக்களிடையே ஒரு சிம்பத்தி உண்டாக்குறாரு. கண்டிப்பாக நான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி பல மாவட்டங்களில் இந்த மாதிரி சோதனை போடுறது. இப்ப காஞ்சிபுரத்துல போய் அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் அவர் போய் உட்கார்ந்து சோதனை போடுற பிக்சர்ஸ் நான் பார்த்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஒரு மந்திரி இது எதை காண்பிக்கிறது, நம்ம ஆக்டிவா இருக்கோம்னு காண்பிக்கிறாங்க. அதை தவிர அந்த வேலு இருக்கார் பாருங்க, நம்ம ஜோகோனுடைய தலைவர் வேம்பு சுந்தர், அவர் ட்வீட் போட்டிருக்காரு, ஊழல் இல்லாத எங்களுக்கு ஸ்கூல் லைசன்ஸ் கிடைச்சிடுச்சுன்னுட்டு. இது பப்ளிக் லெவல்ல ஒரு சிம்பத்தி வருதுங்க, பப்ளிக் லெவல்ல ஊழல் இல்லைன்னு வருது. ஏன்னா ஒரு சைட்ல சிபிஐ சிஐடி போடுறாங்க, இன்னொரு சைட்ல இந்த மாதிரி பண்றாங்க. விஜயனுடைய அரசியல் போக்கை இனிமேல் தான் அவர் அரசியல்வாதியாக மாறுகிறார், சினிமா நடிகர் இருந்து அதுதான் கருத்துங்க. திமுகவை குறி வச்சுட்டாருங்க அவர், நிச்சயம் திமுகவை டிஸ்டர்ப் பண்ணி விடுவாங்க. அசம்பிளியில எப்படி பாக்குறது, எப்படி பண்றது, இதெல்லாம் ஒரு ஒரு அழுத்தத்தை காண்பிக்கிறது சார். ஆனா அந்த சைகையெல்லாம் மரபுக்கு மீறிய சைகை அப்படின்னு திமுக கூட்டணி கட்சியில இருக்கு, தாவேக்காவோட கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம், கம்யூனிஸ்ட் விசிகாலாம் சுட்டி காட்டுறாங்க சார். சரி, கரெக்ட், அவளுக்கு ரைட் இருக்குது பண்றதுக்கு. இதே கம்யூனிஸ்ட் என்ன பண்ணார், சண்முகமும் சரி, இதே திமுகவும் ஜெயலலிதாவுடைய புடவை உருவிச்ச வாய் முடிந்தாங்களா என்னங்க? ஆமா, அப்போ அது பாரம்பரியம் இல்லைங்களா? அது பாரம்பரியம் இல்லையா? தனபால் ஸ்பீக்கர், அவருக்கு ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் தலித், அவர் மேடல் ஏறி குதிச்சாங்களா? அப்ப யார் கேட்கறது? அப்ப திமுக தான் பண்ணாங்க. ஸோ எதுக்கு எனி ஆக்ஷன் ஹஸ் டு வாட் ஈக்குவல் ரியாக்ஷன் இருக்குது ராபின்சன். தாவேக்கா மாற்றுன்னு சொல்லி வந்தாங்க, தாவேக்கா கிட்ட இதெல்லாம் மக்கள் எதிர்பார்த்தாங்களா? இப்போ ஒண்ணு முதலமைச்சர் பேசினுடைய தாக்கம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, உதயநிதி பேசினதுக்கு பதில் சொன்னார், டேய் உட்காடுறா டாய் அப்படிதான் சொன்னாங்க. நான் அந்த வீடியோ கேட்டேன், அது உண்மை, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. கெட்ட வார்த்தை பேசினாங்க, டேன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க கூட, முதல்வர மூன்று எழுத்து வார்த்தை அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அதை பார்த்த உடனே அவங்க பயப்படுறாங்க. சட்டசபையில் இந்த மாதிரி சொல்லுவாங்களே, அதனாலதான் இன்னைக்கு சட்டசபையில் நடக்கச்சே சீஃப் மினிஸ்டர் எதிர்க்கியே சபாநாயகர் சொன்னார், பழசெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, அதை பத்தி பேசாதீங்கன்னு. ஒரு ஒரு வேகம் இருக்கத்தை பார்க்கிறேன். திமுக எம்எல்ஏக்கள் நடுவேயும் தமிழ் வெற்றி கழகத்து எம்எல்ஏ அடுத்த செஷன்ல அடிதடி நடக்குங்க. வாயை தரான்னாங்க, கையை திறந்துருவாங்க. இனிமேல் ஒரு வயலன்ஸ்ல கொண்டு போய் முடியுங்க. இது அந்த மாற்று கட்சின்னு கேட்டீங்க, மாற்று கட்சி தான். ஏன்னா திமுக அதிமுக இல்லாமல் ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டா கொடுத்து பார்த்துருக்காங்க. இந்த ஒரு மாசத்துல ஒன்று இடப்பாடுவது கஷ்டம். இன்னொரு 2-3 மாசம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு மாசம் இண்டிகேஷன் he will stay longer time தான் நான் பார்க்குறேன், என்னுடைய அரசியல் கணக்கு. ஓகே சார், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, அதுக்கப்புறமா கரண்ட் கட் இருக்கு, இது குறித்தெல்லாம் மக்கள் பிரச்சனை. இதெல்லாம் இந்த மக்கள் பிரச்சனை குறித்து எதிர்கட்சி தலைவர் கேட்ட கேள்விக்கு பதிலே வரல முதல்வர் வாயிலிருந்து. முதல்வர் எலக்ட்ரிசிட்டி போர்டு மினிஸ்டரே சொல்லிட்டாரு, ஆதவர்ஜினா சொல்லிட்டாரு. முதலமைச்சர் பேசணும்னு அவசியம் கிடையாதுங்களா? இதுக்கெல்லாம் முதலமைச்சர் சொல்லணும்னு கிடையாதுங்களா? இல்ல, உள்துறை முதல்வர் கிட்ட தானே இருக்கு. அது கரெக்ட், அதை பத்தி பேசியிருப்பாங்க. வாக் அவுட் பண்ண இருந்துட்டு கேட்கறது தானே அதெல்லாம். நான் சொல்ற மாதிரி எங்கேயுமே பார்லிமெண்டா இருக்கட்டும், அசம்பிளியா இருக்கட்டும், இவங்க வெளியில போனோன்னு பேசுறாங்க, அது உள்ள இருந்து பேசியிருக்கலாமே.
ஃபேமிலி பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றவனே கோவம் வந்தது. அதை தாங்கிக்க சக்தி உதயநிதிக்கு இல்லை என்பதுதான் வெளிப்படையாக தெரிகிறது. இல்ல ஆதாரம் இல்லாத கருத்துக்களை சொல்றாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. அது சபாநாயகருடைய முடிவுக்குத்தான் விட வேண்டும். எது இருந்தாலும் ஆதாரத்துடன் பேசினாலும் சரி, பேசாவிட்டாலும் சரி, அன்றைய நிலைமை அதை தவிர அந்த சூடு பிடித்த நிலைமை ப்ரெஷர் பில்டப் ஆயிட்டே வந்ததுங்க. அதுல 3 தடவை சபாநாயகர் அனுமதி கொடுக்கல, அரசாங்கம் ஒத்துணுச்சு. ஏன்னா சபை முன்னவர் பொன்னை நம்ம செங்கோட்டையன் கொடுக்க மாட்டேன்னார். செங்கோட்டையனே திட்டினார் ஸ்பீக்கர். அதை வச்சு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் நடுநிலைமையா இருக்காரு. இவங்க வெளில போனது தப்புன்னு என்னுடைய கருத்துங்க. பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில இட் இஸ் ஃபார் டிபேட், கான்வர்சேஷன் வேணும். நீங்க சூடா பேசினா கூட நீங்க சூட தணிக்கலாம். அதுல உதயநிதி அன்னைக்கு பேசியிருந்தாருன்னா இன்னும் சூடு ஆயிருக்கும். அப்பதான் அதுதான் எப்பவுமே தேர்தலும் சரி விவாதமும் சரி, சூடு பறக்க இருந்தாதான் அது விவாதம், சூடு பறக்க இருந்தாதான் அது தேர்தல். இல்லை கிடையாது. எதிர்கட்சி தலைவருக்கு பேசுவதற்கான வாய்ப்பே அனுமதியே கொடுத்தார்களே. நம்ம நம்ம இவர் கொடுக்கதானே ஆரம்பிச்சாரு, பேசினாரு. நம்ம எடப்பாடி பழனிசாமி ஏன் சிரிச்சாரு? உதயநிதி பேச ஆரம்பிச்சாரு, கண்டினியூ பண்ணிருக்கணும். இல்ல உதயநிதி பேச வேண்டாங்க, யாராவது பேச விடலாங்க. லைவ் டெலிகாஸ்ட பார்த்த அப்புறம் என் மனதுல படுவது, உதயநிதி பேசியிருக்க வேண்டும், வெளிநடப்பு செய்திருக்க கூடாது. ஏன்னா நீங்க பேசும்போது சிஎம் கேட்டுட்டு இருந்தாரு. என்டையர் பெஞ்ச் வாஸ் சைலண்ட்லி லிசனிங். ஒருத்த கூட எதிர்த்து சொல்லவே இல்லை. அது நீங்க கோட்டை விட்டாங்க. அப்படிதான் என் மனசுல படுதுங்க. ஓகே சார், அந்த குட்டி கதை அப்பாவை காணும் அதெல்லாம் இன்னைக்கு முதல்வரும் சொல்லியிருந்தார். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு, நீங்க என்ன சட்டமன்றத்தில் தேடாதீங்க, மக்கள் மனங்கள்ல தேடுங்க, நான் மக்கள் மன்றத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எப்படி பாக்குறீங்க இதை? கரெக்ட். இது ரெண்டுமே அவாய்ட் பண்ணிக்கலாம். அவங்க சிபிஎம் சிபிஐ சொல்ற மாதிரி உதயநிதியும் அந்த ட்வீட்ல செங்கல்பட்டு சமாச்சாரத்தை கொண்டிருக்கூடாது, சிஎமும் எப்படி பண்ணியிருக்க கூடாது. இருந்தாலும் இளம் தலைமுறையில அப்படிதான் வருதுங்க. முதிர்ச்சியானதான் ஒரு அடிபட்டாதான் தெரியுங்க. இப்போ நீங்க நானும் சைக்கிள் விட்டேன் சென்னையில, டெல்லியில மோட்டர் சைக்கிள் விட்டேன், 2 வீலர் விட்டேன், கீழே விழுந்தேன் 2 தடவை, அடிபட்டது ஜல்லுக்கு. அப்படி அடிபட்டாதான் தெரியும். இப்ப 2 பேருமே அவாய்ட் பண்ணிக்கணும். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள உதயநிதி வெளியில போய் பேசக்கூடாது. நீ உள்ள பேசியிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இனிமேல் உள்ள பேச பார்ப்பாங்க. ஏன்னா இப்ப அப்பா வந்துடுவாரு, இன்னும் 6 மாசத்துக்குள்ள அப்பா வந்துடுவாரு உள்ள. நீ தேடி நான் தான் வந்திருக்கேன்னு காமிப்பாரு. அதுக்காக தான் வராரு உள்ள. இவரு கொஞ்சம் வம்பேத்தினாரு. நம்ம உதயநிதியை சரி வச்சுட்டு ஸ்டாலினுக்கு உள்ள வரணும்னுட்டு முதலமைச்சர் விஜய் கூட கொஞ்சம் உசுப்பி விட்டார். யாரும் இல்லைங்கள. அது உசுப்பி விட்டது காரணம் ஒரு பொதுமக்களிடையே வரவேற்பு இருக்கும்னு பார்த்தாரு. பட் இது கொஞ்சம் வேற மாதிரி போகுது. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமோ, ஏட்டிக்கு போட்டின்னுட்டு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எனக்கு தெரியும் எந்த தொகுதியில போட்டிட்டு போனாருன்னுட்டு, அங்க போய் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போட்டு தோக்கடிப்பாங்க. 2வது தடவை தோப்பாரு. இது ஆன்கோயிங் ப்ராசஸ். இது டெவலப்பிங் ஸ்டோரியாகத்தான் நான் பார்க்கிறேன். எது இருப்பினும் தமிழக அரசியல் எதிர்கட்சிகள் செய்வது தவறு, ஆளுங்கட்சி செய்து தவறு என்று நான் ஒதுங்கி விட்டுட்டு போல, ஒரே முட்டா இருக்கேன். 6 மாசத்துக்கு விஜயனுடைய பாப்புலாரிட்டி யாரும் தடுக்க முடியாது. எந்த நாளும் வாய மூடுங்க, நிம்மதியா போயிடும். அவரே தப்பு பண்ணி மாட்டிப்பாரு. எங்கிட்ட டாக்டர் பிரணாப் முகர்ஜி நிதி அமைச்சராகவும் உள்துறை அமைச்சராகவும் ஜனாதிபதியாகவும் இருந்தவர் சொன்னாரு, டிபேட், டிஸ்கஸ், டெலிபரேட். அது சென்ற சமயத்துல சென்சேஷன் வந்ததுன்னு வச்சுங்க, எங்கேயான தண்டவாளம் வழி பறந்துடும், தடம் பறந்துடும். தமிழ்நாட்டில் தண்டவாளம் தடி பறந்துட்டு தான் நான் நினைக்கிறேன். டீரெயில் ஆயிடுச்சுங்க. இது இந்த குழப்பத்தில் ஒரு முடிவு வரும். இது எல்லாத்துக்கும் காரணம் ராபின்சன் 106 சீட் தான். 126 இந்த பக்கம் இருக்குது, 100 பக்கம் 106 இந்த பக்கம் இருக்குது. அவங்கெல்லாம் இப்போ மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்ற பிறகு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு மீண்டும் தாவேக அரசை கவிழ்த்து விட்டு மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். இன்னும் 3 மாசம் கழிச்சு. அதுக்காக உள்ள வர்றாரு. அவரு தன்னை கட்சியை காப்பாற்றிக்கணும். பிளஸ் உதயநிதிக்கு அந்த அப்போசிஷன் கட்சி உள்ள இருக்கிறதையும் சமாளிக்கிறதுக்கு தான் கண்டெஸ்ட் பண்ண போறேன். என்ன ராஜா சொல்ற பிறகு தனியா போட்டிடலாம்னுட்டு இது ஒரு சைடு இருக்குதுங்களா. இன்னொரு சைடு பாருங்க ராபின்சன், என்னைக்கு இல்லாத தேர்தலுக்கு முன்னாடி சண்டை, தேர்தலுக்கு அப்புறம் ஒற்றுமை. இப்ப எல்லாம் ஒத்துனுட்டாங்க. அன்புமணி ராமதாஸ் காலை தொடர்றாரு. முதல்ல இதே அன்புமணி ராமதாஸ்
அவங்க மாட்டு பொண்ணு சரியில்லை, அந்த அம்மா எம்எல்ஏ ஆயிடுச்சு. என் மனைவி அடிக்க வந்தாங்க, சொம்பால் அடிச்சாங்க, பாத்திரத்தால் அடிச்சாங்கன்னு சொன்னார், அழுதார் தாத்தா எஸ் ராமதாஸ் மருத்துவர். இப்ப பாருங்க ஒன்னாயிட்டாங்க. அதுதாங்க ஒரு இண்டிகேஷன். அது விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியும் வைகோவனுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தாவேக்காவுள் வந்துவிடும். இது மேலும் தனிமையாக்கப்படுவார். ஜூலை ஆகஸ்ட்ல பிரமலதா உள்ள வந்துடுவாங்க. ஓகே சார், இடைத்தேர்தலுக்கான வேலை திட்டங்கள் பரபரப்பா தொடங்கிட்டு இருக்கிறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இடைத்தேர்தல் 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் என்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போகுது? 6 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் எப்படி இருக்க போகுது சார்? இன்னும் 14 வரணும் மட்டும் வெயிட் பண்ணுவார். 20,000 தேர்தல் நடக்கும். இது எல்லாமே சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அர்ச்சனா பட்நாயக் சொல்லுவதைத்தான் கேட்பார்கள். தமிழ்நாடு அரசாங்கத்தில் லா அண்ட் ஆர்டர் இருக்குதோ, மழை இருக்குதோ, எதுவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசாங்கம் கையெழுத்து போட்டாதான் மத்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து உங்களுக்கு எலெக்ஷன் நடக்குங்க. எனக்கு இருக்கப்பட்டோம் திமுகலையும் ஏடிஎம்கேலையும் இன்னும் டிஃபெக்ஷன் இருக்குங்க. ஒரு 20 சீட்டுக்கு எம்எல்ஏ போனாதான் ஒரு மினி ஜெனரல் எலெக்ஷன் மாதிரி ஆகும் தம்பி. இந்த 5-6ல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அந்த மாதிரி கொண்டு போயிட்டு ஒருவேளை இதை தள்ளி போட்டுட்டு நகராட்சி தேர்தலோட வைத்தாலும் வைத்துக் கொள்ளலாம். கொஞ்சம் தள்ளி போடுவாங்க, அந்த சூடு தண்ணீரை மட்டும் வச்சுப்பாங்க. இந்த சூட்ல பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு சான்ஸ் இருக்கவங்க ஆளுங்கட்சி விஜய் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே சார், டிவிகேல இருந்து 8 எம்எல்ஏக்கள் 25 எம்எல்ஏக்களோட திமுகவில் இணையறதா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல்கள் இணையதளத்திலையும் பத்திரிகைகளையும் பெரிய பேசுபொருளாக மாறிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்த? தமிழ் வெற்றி கழகத்து எம்எல்ஏ தான் சொல்றீங்க? ஆமா. அப்பதான் எம்கே ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் நானே சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதை மனசுல வச்சுதானே சொல்றாங்க. அது நடக்காதுங்க. என்ன அதுக்கு கவர்னர் இடம் கொடுக்க மாட்டாரு. ஒன்னே ஒன்று சொல்றேன், ராபின்சன் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு அசம்பிளியில பேசின அப்புறம் அவருக்கு கிடைச்ச ஒரு ரிசப்ஷனுக்கு அப்புறம் அவர் மிட்டம் எலெக்ஷன் போவார தவிர ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆக்கிறது விட மாட்டார். அவரை போய் ரெக்கமெண்ட் பண்ணா கவர்னர் அக்செப்ட் பண்ணுவாங்க. 2027 முதல் வாரத்தில் தேர்தல் வந்தாலும் வந்துடும். ஏன்னா 13 நாள் ஆட்சியில வாஜ்பாய் இருந்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்த வாட்டி 1998 வரும்போது மெஜாரிட்டியோட வந்தார். மெஜாரிட்டியில கோயலேஷன் கவர்மெண்டோட வந்தார். அதே மாதிரி விஜய் அவர்கள் 140 சீட் மட்டும் வரும்னு எதிர்பார்க்கறாங்க. இந்த கூட்டணியோட போனா பாட்டாளி மக்கள் கட்சி விஜய் பக்கம் வந்தாதான் அவர் போவார். விஜய் பக்கம் வந்துட்டு அப்புறம் என்னுடைய சின்ன அறிவு சொல்லுது, எனி டைம் தமிழ்நாடு மே கோ ஃபார் எலெக்ஷன்ஸ். ஓகே, 2007 ஏப்ரலுக்குள்ள தமிழ்நாடு தேர்தல் நடந்துருங்க. ஏன்னா இதெல்லாம் ப்ரொஜெக்ஷன், இதுதான் ஒரு அரசியலா மாறும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்ல அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் பேசும்போது நேற்று அசம்பிளிலேயே சொல்லிட்டாரு, நாங்களாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு. அதே தான் ஸ்டாலின் சொல்றாரு, நான் மக்கள் நடுவே இருக்கிறேன்னு. ஸோ மக்கள்கிட்ட போகலாம், எதுக்கு பின்னணி வாங்கணும்? இந்த கூட்டணிலாம் ஒன்னா இருக்குங்கிற மாதிரி எண்ணம் இருக்குது. பாமக வெளில உள்ள வந்த உடனே விசிக வெளில போயிடும். அவங்க எங்க போவாங்க? ஏற்கனவே சானவாஸ் திமுக சேர போறாரு. இன்னும் கம்யூனிஸ்டுகள் அறிவிச்ச மாதிரி விசிக அறிவிக்கல, நாங்க திமுக கூட்டணியில இல்லைன்னு சொல்லிட்டு அறிவிக்கல. அதான் நான் சொல்றேன், பாமக வெயிட் பண்றாங்க. இப்போ விஜய் ஸ்டாலினை தேடினாரு, திருமாவளவன் அன்புமணி ராமதாஸ் தேடுறாரு. எப்படி 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 எல்லாமே தேடும் படலம் ஆயிடுச்சு தமிழ்நாடு அரசியல். எல்லாம் அப்படி இப்படி ஷேட் வச்சுதான் பாக்குறாங்க. இந்த டிராமாலாம் பாஜகவும் ராகுல் காந்தியும் அடல் பிகாரி நம்ம நரேந்திர மோடி இப்படி இப்படி பாக்குறாங்க. ஓகே சார், செந்தில் பாலாஜியோட தம்பியை ஏன் இன்னும் கைது செய்யல அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. எப்பொழுது கைது செய்யப்படுவார் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமார் அவர்கள்? அசோக்குமார் எங்க இருக்கான்னு போலீஸ்க்கு தெரியுங்க. எப்படி ஸ்டாலின் டயத்துல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மத்திய அரசாங்கம் அவர் பெங்களூர்ல இருந்தாரு, பேங்காக்ல இருந்தான்னு சொல்லி அவரை விட்டாங்களோ, அதே மாதிரி விஜயம் விடுவதற்கு ட்ரை பண்றாரு. ஸோ தட் ப்ரெஷர் பில்ட்ஸ் அப்பான் செந்தில் பாலாஜி. அப்போ அவர் ரூலிங் கவர்மெண்ட்ல இருந்தாரு. இப்போ அப்போசிஷன் கவர்மெண்ட் இருக்கிறதுனால அசோக்குமாரை கைது பண்றாங்களோ இல்லை, செந்தில் பாலாஜியை கைது பண்ணாங்கன்னா அசோக்குமார் தானா வந்துடுவாரு உள்ள. ஆக மொத்தம் அவங்க எய்ம் பண்றது செந்தில் பாலாஜி தான் எய்ம் பண்றாங்க. என்னைக்கு இல்லாத ராபின்சன், அகில இந்தியால ஒண்ணுமே இம்பாக்ட் இல்லைங்க ராபின்சன். வள்ளுவம் நேயர்களுக்கு அதை உணர்த்த வேண்டும், அது என்னுடைய கடமை டெல்லியிலிருந்து.
இப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை தவிர பல மாதங்களாக வள்ளுவன் தொலைக்காட்சியில் நாம் இருவரும் பேசிக்கொண்டு இருப்பது பலருடைய எண்ண அலைகளை உசுப்பி விட்டிருப்பது கடந்த 2-3 மாதங்களே தெரிய வந்தது. எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ராபின்சன். விஸ்வநாத் பிரதாப் சிங் பர்த்டே எதுக்குங்க? அவர் என்ன தமிழ்நாட்டுல ஈவி ராமசாமி நாயக்கர் மாதிரியா, இல்ல அண்ணாதுரை மாதிரியா, இல்ல கலைஞர் மாதிரியா? அது எதுவும் ஒரு உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் கூட பண்ணவே இல்லை. ஆல் இண்டியா லெவல் எல்லாம் மறந்துட்டாங்க. அவருடைய பையன் அஜய் சிங், அபய் சிங் 2 பேரும் எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கே தெரியல, இவங்க பண்றாங்க. ஸ்டாலினும் பண்றாரு. இன்னைக்கு விஜயனுடைய அமைச்சர்கள் எல்லாருமே அவர் உருவத்துக்கு மாலை போட்டு வராங்க. சமூக நீதி பார்த்தாருன்னு சொல்றாங்க. ஆனால் விஸ்வநாத் பிரதாப் சிங் அந்த மண்டல் கமிஷனை கொண்டு வந்ததுனாலதான் நவம்பர் 7, 1989 நான் நாடாளுமன்றத்தில் அப்போது விஸ்வநாத் பிரதாப் சிங் அரசு கவிழும் போது நான் அங்க உட்கார்ந்து இருந்தேன் பிரஸ் கேலரியில. அதனாலதான் ரத்த யாத்திரை வந்தது. அத்வானி அரெஸ்ட் பண்ணாங்க. பாஜக வருவதற்கு காரணம் விஸ்வநாத் பிரதாப் சிங் தான். இன்னைக்கு அவங்க எடுத்துருக்காங்க 2 பேரும் தெரியல. ஸோ அது ஒரு புதிய அமைச்சர். இந்த ஒரு 7-8 பாயிண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ராபின்சன், எனக்கு என்ன ஒரு ஏர்லி எலெக்ஷனுக்கு போகுது, தமிழ்நாடு எலெக்ஷன் போகுதுன்னு நினைக்கிறேங்க. அது விஜய் மனசுல ஓடிட்டு இருக்குது. இப்ப பாருங்க, வெள்ளை அறிக்கை 2 கொடுத்துட்டாங்க. இன்னும் 3 வரப்போகுதுங்க. மொத்தம் 5 வெள்ளை அறிக்கைங்க. இந்த 5 வெள்ளை அறிக்கை வைத்துக் கொண்டு இப்போ இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங்ல அந்த ராஜ்மோகன் ஒரு அறிக்கை தடுப்பு அடுத்து திங்கக்கிழமை. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, முரசொலிக்கு ஏன் 100 ரூபாய் கோடி கொடுத்தீங்க, சன் டெலிவிஷன் ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்க போறாங்க. எந்த தொலைக்காட்சியும் எந்த பத்திரிகையும் கரூர் விஷயத்தை பெரிதாக்கியதோ அது மேல ஆக்ஷன் எடுக்க போறாங்க. அதாவது முரசொலியும் தினகரனும் திமுக சார்பு பத்திரிகைகள் அதுக்கு இத்தனை அமௌண்ட் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்க போறாங்க. அதை தவிர பொதுப்பணித்துறைக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வரப்போகுது. அதையும் தவிர ஹெல்த் மினிஸ்ட்ரியில ஒரு வெள்ளை அறிக்கை போகுது. இந்த 5 வெள்ளை அறிக்கைகளை வைத்துக் கொண்டு நேற்று மாலை நான் கேள்விப்பட்டேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸுக்கும் சட்ட அமைச்சர் அர்ஜுன் மேகவால் மூலமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோ சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் தலைமை வச்சுட்டு இந்த வெள்ளை அறிக்கைகள் எல்லாம் வச்சு 5 வெள்ளை அறிக்கை ஊழல் இருக்குது, அதை பார்த்துட்டு ஒரு விசாரணை கமிஷன் அமைப்பதாக நான் கேள்விப்படுறேன். அப்படி பண்ணாங்கன்னா that will speed up the local elections. வேகமா பண்ணிடும். அதை நோக்கித்தான் போகிறார் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து ராபின்சன். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார்.